மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மேஷம் துவக்கம் கால சக்கரத்தின் முதல் வீடு அப்படின்னு சொல்லலாம். ஏழை சனியின் பிடியில் சிக்கி கொண்டிருப்பவர்களுக்கு எந்த உறவால் எங்களுக்கு வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்பட போகுதுன்னு ஆவலாக பதிவுக்குள்ள வருவதற்காக காத்திருக்கிறீங்க. அழகா இந்த பதிவை அதே போல ஆக்கப்பூர்வமான செயல்களை நீங்க மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்வில் அதிரடியான திருப்பங்களை பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, நாங்க மேற்கொண்டு நாங்க எந்த ஒரு செயலும் செய்ய முடியல, முடங்கி கிடைக்கிறோம், எங்களுக்கு இல்லை முயற்சி போட்டு எங்களுக்கு பலன் இல்லை அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடியவராக இருந்தால் கவலையே கிடையாது. ஜூன் 2க்கு பிறகு குரு முழு பலத்தை, அதாவது உச்ச பலத்தை பெற்று உங்களுக்கு 4 என்ற இடத்திற்கு அருமையான பலன்களை தர காத்திருக்கிறார் அப்படின்னு. அதே போல இந்த காலகட்டம் காதல் திருமணங்கள், அதே போல ஜாதி மதம் கடந்து பண்ணக்கூடிய திருமணங்கள்லாம் நடைபெறக்கூடியது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா சனி எடுத்துக்கொண்டிருக்கிற இடம் 12ஆம் இடம். அப்போ உங்களுக்கு கலியுகம் உழைப்பை ஆத்மார்த்தமாக அதை வேண்டாம் இருக்கலாமா ஏதோ போன வந்தேன் செஞ்சேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அந்த மன உறுதியோட உங்களுடைய உழைப்பை முழுமையாக போடும் பொழுது மேஷம் வெற்றியின் பாதையில் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசி யாரை வணங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. வருகின்ற பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டி 40வது வருடம் அன்று 12 ராசிக்கும் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த சித்திரை முதல் நாள் அன்று உங்களை தேடி ஒரு புதிய உறவு வரப்போகுது. இந்த உறவால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நம்ம இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த உறவால் நீங்க அடையக்கூடிய சாதக பாதக பலன்களையும் மற்றும் இந்த ஒரு வருடம் நீங்க எப்படி கடந்து வரலாம் என்கின்ற அருமையான ஒரு சில வழிமுறைகளை இந்த பதிவுகளில் பார்க்கலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மேஷம் துவக்கம் கால சக்கரத்தின் முதல் வீடு அப்படின்னு சொல்லலாம். ஏழை சனியின் பிடியில் சிக்கி கொண்டிருப்பவர்களுக்கு எந்த உறவால் எங்களுக்கு வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்பட போகுதுன்னு ஆவலாக பதிவுக்குள்ள வருவதற்காக காத்திருக்கிறீங்க. அழகா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசி இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்தின் மேலே ரொம்ப பற்று, அதே போல் குடும்பத்தின் மீது நிறைய அக்கறை கொண்டு உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை 12 என்ற விரயஸ்தானத்தை நம்மளுக்கு சனி சார்ஜ் எடுத்துட்டார். அப்படி இருக்கும்போது அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, அதே போல் 6, 9 என்ற இடங்களை பார்க்குறார். அப்போ தனம் குடும்பம் வாக்கு என்ற ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வருவாயை தருணும்னா நீங்கள் குடும்பத்தின் மீது, குடும்பத்தில் இது வரைக்கும் நான் பொறுப்பாக இல்லை, ஒரு வரவு செலவுலாம் நான் சரியாக பார்க்கறதில்ல, ஏதோ வாழ்கிறோம் போகிறோம், வர்ற பைசா எப்படி செலவாகுது தெரில அப்படின்றவங்கெல்லாம் குறிப்பாக ஒரு குறிப்பேடு எடுத்து வைத்து உங்களுடைய அன்றாட வரவு செலவுகளை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் ஆக்கப்பூர்வமான செயல்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்வில் அதிரடியான திருப்பங்களை பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் எந்த ஒரு செயலும் செய்ய முடியல, முடங்கி கிடைக்கிறோம், எங்களுக்கு இல்லை முயற்சி போட்டு எங்களுக்கு பலன் இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடியவராக இருந்தால் கவலையே கிடையாது. ஜூன் 2க்கு பிறகு குரு முழு பலத்தை, அதாவது உச்ச பலத்தை பெற்று உங்களுக்கு 4 என்ற இடத்திற்கு அருமையான பலன்களை தர காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பேர் புகழ் பதவி, அதே போல் தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், அதே போல் ஒரு படிப்புக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப்லேருந்து நல்ல ஒரு கல்வி கிடைக்கிறதுல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக. நிறைய கஷ்டப்பட்டேன், நிறைய அலைஞ்சு தெரிஞ்சிட்டம்மா, எனக்கான ஒரு பலனும் இல்லை, 11 ராகு இருந்து கூட எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் நாங்கள் மனம் வெம்பி போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் நிச்சயம் உண்டு. 4லிருந்து அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அருமையாக. அதனால் நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து
கண்ணீர் மல்க காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கெல்லாம் உங்களுக்கு மயிரிழகார் இடம் தரப்போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டமும் அந்த இடத்த சொல்ல போகுது. ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து நடக்குதுன்னா அது விருச்சகம் சொல்லலாம். அது உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யல. இல்லை நீங்கள் போறீங்க, ஒரு திடீர்னு வந்து ஒரு புதையல் கிடைக்குதுன்னா அதே விருச்சகம் உங்களுக்கு சாதகமாக வந்து வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் வந்து ஒரு நண்பர் உங்களுக்கு அவரோட வந்து நீங்கள் வந்து அவங்கள நம்ம நண்பராக அவரை வந்து ஏற்றுக்கொள்ளலாமான்னு கூட ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா நிறைய நம்மளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டிருக்குது அப்படின்ட்டு. அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலந்து அவங்களோட இணக்கமாக இணையக்கூடிய ஒரு அருமையான தருணம். அவங்கவுங்க வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு வழியெல்லாம் காட்டுவாங்க. நல்ல கான்டெக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் 100 பேருடைய தொடர்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய சேரிட்டி, தான தர்மம் இதெல்லாம் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களை ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக, ஃபினான்ஷியலி நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யும் பொழுது உங்களுடைய விரயங்கள், அதாவது அனாவசிய விரயங்களாக இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான செலவுகளாக இருக்கும். நம்ம ஒரு மருத்துவ குறைபாடுக்கு பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இதே ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மற்றவங்களுக்கு பசியால் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவும் போது, இல்லை ஒரு ஜீவராசிகளுக்கு உதவும் போது, அதுங்களுக்கு வந்து அதை சாப்பிட்டு அவங்க வந்து சந்தோஷப்படும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மன நிறைவு இருக்கும். அந்த மாதிரி இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக இந்த வாயில்லா பிராணிகளுக்கு உதவுகிற தொண்டு நிறுவனங்களுக்கோ, இல்லை வயதானவர்களுக்கோ, இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கோ உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொழில் பிரச்சனைகள் தீரும். ஏன்னா தொழிலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி, அப்படி இல்லை செய்கிற வேலையிலேயே உங்களுக்கு வந்து கூடுதலாக உழைக்கிற மாதிரி, ஆனால் வருவாய் இல்லையேன்னு கஷ்டப்பட்டவர்களுக்கு கூட இப்போ அந்த வருமானம் நல்லா தாராளமாக வரும். தாய் தந்தை என்ற ஒரு சிறப்பான பற்றத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கல அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல மணாளன் மங்கை இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல். அதே போல் இந்த காலகட்டம் வந்து காதல் திருமணங்கள், அதே போல் ஜாதி மதம் கடந்து பண்ணக்கூடிய திருமணங்கள்லாம் நடைபெறக்கூடியது. உடல் ஆரோக்கியத்தில் வந்து கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா சனி எடுத்துக்கொண்டிருக்கிற இடம் 12ஆம் இடம். அப்போ உங்களுக்கு கழிவுகள் வெளியேறும் பாதை. அதே போல் டைஜஷன் ஆகுதான்னு பார்க்குறது, கொள்ளு நல்லெண்ணெயை வந்து உணவில் சேர்த்து கொள்வது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் சேரிட்டி. அதே போல் சேரிட்டிலையும் பப்ளிக் சர்வீஸ்லேயும் நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு நடைபெறக்கூடிய பலன்கள்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும்னு சொல்லலாம். நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், நிறைய வந்து செலவு ஆகுது இந்த கையில் வர்ற காசு அந்த கையில் வந்து செலவாயிடுதுமா அப்படின்னு நொந்தவர்களுக்கு கூட, இல்லை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்கள் தொழிலில் சாதித்து வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு ஒரு அற்புத தருணமாக இந்த காலகட்டம் இருக்குது. இதே தசாபதிகள்லாம் சிறப்பு இல்லை அப்படின்னும் பொழுது கடன் சார்ந்த விஷயங்களில், உடல் ஆரோக்கியத்தில், வெளி பயணங்களில், ஏன்னா நம்மளுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பது நம்ம அதை நினைவில் இருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அதில் ஏற்பட்ட அந்த கஷ்டங்களை, ஏன்னா சனி வந்து டே டு டே லைஃப்பில் அவர் தான் உங்களுக்கு தொழில்காரகன், லாபஸ்தானத்துக்கும் உரியவர். அப்போ அந்த உங்களுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆம்பிஷன், கோலை நோக்கி ஓடக்கூடியவர்கள் நீங்கன்னு சொல்லலாம். ஒரு துவக்கம்னாலே மேஷம்தான். புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்கணும், இல்லை வந்து நான் வந்து ஒரு என்டர்பிரனராக வரணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அருமையான காலகட்டம். உழைப்பை நீங்கள் வந்து உழைப்பை ஆத்மார்த்தமாக, அதை வந்து வேண்டாவிருக்கலாமா ஏதோ போன வந்தேன் செஞ்சேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அந்த மன உறுதியோட உங்களுடைய உழைப்பை முழுமையாக போடும்பொழுது மேஷம் வெற்றியின் பாதையில் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேஷ ராசி யாரை வணங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும், வெள்ளிக்கிழமை தோறும் அமிர்த நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, செவ்வாய்க்கிழமையில் 4:10 4:30 அந்த கடைசி 24 நிமிடங்கள், வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா 11 to 12 அந்த 24 நிமிடங்களில் கனக துர்கை அம்பாளை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது 2 நெய் தீபந்தான் போட்டு நீங்கள் வந்து வழிபட்டு கொண்டு வரும்பொழுது இந்த கனக துர்கையுடைய அந்த 108 போற்றிகள், அப்படி இல்லை நம்ம துர்கை பாடல்களை வந்து ஓட விட்டு கூட கேட்கும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்நாளில் வந்து கண்கூடாக காண்பீர்கள். மேஷ ராசி லக்னத்திற்கு என் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம துல்லியமாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து சந்தேகங்கள்லாம் இருக்குது,
நான் வந்து ஒரு குழந்தை பேரு, திருமணம், இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, இல்லை தொழிலில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா, முதலீடுகளை செய்து கொள்ளலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் தேவை இல்லையா? அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும், உங்களுடைய வாழ்நாளில் இனிவரும் காலகட்டம் எப்படி இருக்குன்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜாதகங்களை சிறப்பாக ஆராய்ந்து துல்லியமான பலன்களை அறிந்து உங்கள் வாழ்நாளை சிறப்பாக்கிக் கொள்ளலாம். நாங்கள் உள்ளூரில் இல்லை, வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான ஜோதிட ஆலோசனைகள் சிறப்பாக வழங்கப்படும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.